மதுரை அப்படின்னு ஒரு படத்தில் நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்டர் வந்து இறங்கி அவரே அடிப்பார். போலீஸ் வேலையை அவரே செஞ்சு, அவரே அரெஸ்ட் பண்ணி போய் போலீஸ்கிட்ட போய் கொடுப்பாரு. சரி, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? யாராவது அரெஸ்ட் பண்ணி போலீஸ்கிட்ட? இல்லை நம்ம நேரடியாக போயிட்டு யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாங்கங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து நின்னாலும் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஐ திங்க் ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க 2 பேருமே. போத் மதர் அண்ட் ஃபாதர் பாஸ்ட் அவே அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில். அப்போது இந்த கல்வித்துறை மூலமாக அந்த 2 பசங்க பேர்லையுமே வந்து 75,000 ருபீஸ்க்கு ஒரு பாண்டு வந்து போட்டு விட்டோம். ஒன்று ஐஏஎஸ் கலெக்டர், இன்னொரு ஐபிஎஸ்சி எஸ்பி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பி வர்சஸ் டிஎம். காவல்துறையால் இதை சுயமாக வந்து அவங்கள வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியும். ஸோ வந்து அது கலெக்டரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான். கலெக்டர் சார் அப்படின்னு தளபதி படத்தில் ரஜினிகாந்த் வந்துட்டு அரவிந்த் சாமி சொல்லுவார். ஸோ அப்போ தான் கலெக்டர் தான் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோல் பண்ணணும், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு கலெக்டரே பார்த்து என்னதான் கலெக்டருடைய பவர், அவருக்கு எதை நினச்சாலும் பண்ண முடியுமா? படத்தில் பார்க்குற மாதிரி உண்மையாகவே கலெக்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கா? ஒரு கலெக்டர் நினச்சி செய்ய முடியாத விஷயம் எதுவும் இருக்குமா? எவ்வளோ நேரம் தாங்க தூங்குவாங்க? ஸோ இதை பற்றிலாம் நம்ம செங்கல்பட்டுடைய கலெக்டரான அருண்ராஜ் அவர்களை சந்தித்து என்னதான் கலெக்டர்னா யார், அவருடைய பவர் என்ன, அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். வணக்கம் அருண். வணக்கம் சார். ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை நம்ம ஃபஸ்ட்டு 2013 முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு போகிறீங்க லபாஸ்னாக்கு, அதுக்கு அடுத்தது சப் கலெக்டர் பழனி, அப்படியே படிப்படி அப்புறம் எல்காட்டு. ஒவ்வொரு வாட்டி நம்மளும் ஒரு அந்தந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு வீடியோ போட்டோம். சரி அருண், கலெக்டர்ன்றதுன்னா இன்றைக்கி எத்தனை மணிக்கு இங்கே எழுந்தீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு கலெக்டர் இருந்தால் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க காலையில்? வழக்கமாக வந்து மார்னிங் ஒரு 6-6:30 அந்த மாதிரி வந்து எழுந்திரிச்சிருவோம். ஸோ எழுந்திரிச்சோடனே ஜென்ரலி நான் கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கலெக்டர் அது அஃபிஷியல் போய் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ அஃபிஷியலாக வந்து இந்த ஆஃப்டர் ஆல் திஸ் இந்த கொஞ்சம் ஜாகிங் மெடிடேஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேராக ஜாகிங் மெடிடேஷன், அப்புறம் ஏதாவது ஒரு கேம் நான் வந்து விளையாடுறது வழக்கம். இந்த ஷட்டில் இல்லாட்டி டென்னிஸ் அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்த உடனே அந்த வழக்கமாக வந்து அன்றைக்கி உண்டான நியூஸ் பேப்பர் வந்து நான் பார்ப்பேன். இந்த வழக்கமாக ப்ரெஸ் கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அது டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் கட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த நியூஸ் கட்டிங்ஸில் எல்லாமே வந்து அன்னன்னைக்கு டிஸ்ட்ரிக்டில் நடந்த முக்கியமான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நான் வழக்கமாக கோத்ரூ பண்ணுவேன். கோத்ரூ பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் ஸ்டாஃப் பிஏ அவங்களாம் வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மார்னிங் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ரிப்போர்ட் பண்ணும்பொழுது அன்றைக்கி ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. அந்த சமயத்தில் வழக்கமாக நான் ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸில் வந்து படித்த ஒரு சில முக்கியமான இஷ்யூஸ் அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்தது, அப்படி செக்அப் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா என் பிஏ கிட்ட நான் சொல்லுவேன், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் செக்அப் பண்ணுங்கள், அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் கிட்ட ரிப்போர்ட் வாங்குங்க, அல்லாட்டி வந்து ஒரு டீம் அனுப்பிச்சு செக்அப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அது போக வேறு ஏதாவது முக்கியமாக வந்து ஏதாவது கால்ஸ் ஏதாவது வந்து வரும். வழக்கமாக கலெக்டருக்கு வந்து எந்த விதமான இந்த சமயத்தில் தான் கால் வரணும், அந்த சமயத்தில் தான் கால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. நம்ம என்ன பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும், எங்கே நம்ம வந்து பர்சனலாக வந்து நம்ம எங்கே போயிருந்தாலும், ஆர் ஈவன் நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ண போது கூட ஏதாவது கால் வந்தாலும் நம்ம எடுக்க தான் செய்யணும். சரி, இப்போ வந்துட்டு திருமணம் வேறு ஆயிடுச்சு. இப்போ கலெக்டர் அருண்ராஜ், ஃபேமிலி மேன் அருண்ராஜ். ஏன்னா கலெக்டர்ன்றது 24 மணி நேரம், அதே சமயத்தில் ஃபேமிலியும் பார்க்கணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இது குவைட் டிஃபிகல்ட் தான். ஸோ ஜென்ரலி ஆஸ் அ கலெக்டர் வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்த உடனே அப்போ வந்து
அது தெளிவாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் முதலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து இதான் லைஃப் ஸ்டைல் அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ், அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இவ்வளோ இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஸோ அதை முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பெட்டர். அருண், உங்கள் தம்பி எப்படி இருக்கார்? அஸ்வத், அவரும் நம்ம ஸ்டூடெண்ட், ஆஃபீஸர்ஸ் ஐஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவர் என்ன சர்வீஸ் வாங்கினாரா? ஆமாம், அவரும் பழைய ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அகமதாபாத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆர்பிஐ மாதிரியே ஒரு ஆர்கனைசேஷன். அவனும் குரூப் 1 சர்வீஸில் வந்து இப்போ இருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் A சர்வீஸில் வந்து இருக்கான் இப்போ. சந்தோஷம். ஸோ இப்போ அவர் தனியாக தான் இருக்காராங்க? ஆமாம், இப்போ அங்கே தனியாக தான் இருக்கார் அவர். ஸோ அதான் அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் வந்து எப்படி எனக்கு பார்த்தீங்களோ அவருக்கும் நீங்கள் தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கா? ஆமாம் ஆமாம். என் தொழிலே மாத்துறீங்க. இருந்தாலும் அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் சொல்கிறேங்க. சரிங்க. இப்போது ஒரு படம் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டரு ஐஏஎஸ்ஸாக இருப்பார், அதை கலெக்டராக ஆகிறாரு, திடீர்னு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிடுவார். அதற்கப்புறம் பார்த்தா அப்படியே சுடுற மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதற்கப்புறம் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்ணுவார். கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிஎம்ஓவும் ஆயிடுவார். உண்மையாகவே கலெக்டருக்கு இவ்வளோ பவராங்க? கலெக்டருங்கிறது வழக்கமாக வந்து ஒரு 8th to 9th இயர் ஆஃப் சீனியாரிட்டி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஸோ அந்த சமயத்தில் இந்த மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் மல்டிபிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து டெய்லி காலையிலே வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக ஆகலாம். அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான எலெக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அல்லது ஒரு 30-35 இயர்ஸ் கழிச்சு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக கூட ஆகலாம். அந்த மாதிரி நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கெரியர் இருந்திருக்கு. ஸோ வெவ்வேறு பொசிஷன்ஸ் வந்து வரும். ஹோம் செக்ரட்டரி ஆவாங்க சிலர்லாம். ஹோம் செக்ரட்டரிங்கிற போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ வெவ்வேறு பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு ஒரு நாளைக்கு கலெக்டர், இன்னொரு நாளைக்கு வந்து சிஇஓ, இன்னொரு நாளைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக முடியாது. சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சிஎம் வரைக்கும் கூட ஆயிருக்காங்க. சில சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் சிஎம் ஆயிருக்காங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் சிஎம் ஆயிருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கெரியர் பொறுத்து, இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் பொறுத்து. பட் உடனே ஆக முடியாது. சரி, இப்போ சிஎம் அப்படின்றதுனால கலெக்டருக்கும் சிஎம்க்கும் எப்படி கலெக்டரை வந்து சிஎம் கூப்பிடுவார், பேசுவாரா? பேசினா என்ன பேசுவாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவாங்க? ஏன்னா கலெக்டர் தானே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட்டு, சீஃப் மினிஸ்டர் ஓவரால் ஸ்டேட்டோடைய ஹெட்டு. ஸோ எப்படி அது, அந்த ஈக்குவேஷன் எப்படி? ஸோ கண்டிப்பாக அடிக்கடி வந்து இந்த சில முக்கியமான ஏதாவது இஷ்யூஸ் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்குது அப்படின்னா டைரெக்டாக சிஎம்ஏ வந்து என்கொயர் பண்ணுவாங்க. தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரிடர் சமயத்தில், ஏதாவது புயல் சமயத்தில், அல்லது வந்து இந்த மழை காலத்தில் அப்போது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக வந்து கால் பண்ணி, அல்லது வந்து சந்திக்கும் பொழுதோ அது நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, பார்க்க வருவாங்க, மக்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து என்கொயர் பண்ணுவாங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம், எப்படி இதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த சாதாரண நார்மல் சமயங்களில் கூட அரசு திட்டங்கள் வந்து எப்படி வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்ட்டு. இப்போ வெவ்வேறு திட்டங்கள் இருக்குது. இப்போ முதல்வர் மருந்தகமாக இருக்கட்டும், அல்லது வந்து ரேஷன் கடையில் மூலமாக விநியோகிக்கிற பொருட்களாக இருக்கட்டும், அந்த திட்டமாக இருக்கட்டும், வெவ்வேறு திட்டங்கள். ஸோ அந்த திட்டங்கள்லாம் வந்து எப்படி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது, எப்படி வந்து நீங்கள் பெஸ்ட்டாக கொண்டு போகிறீங்க, இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்களா, இந்த ட்ரைபல் ஏரியாஸ்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமாக வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து சிஎம் வந்து என்கொயர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த டைம் நம்ம அலர்ட்டாக தான் இருக்கணும். பல சமயங்களில் நேரடியாக சிஎம் கிட்டேருந்தே கூட கால் வரும், எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை அப்படின்னு ஒரு படத்தில் நான் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் வந்து இறங்கி அவரே அடிப்பார், போலீஸ் வேலையை அவரே செஞ்சு அவரே அரெஸ்ட் பண்ணி போய் போலீஸ்கிட்ட போய் கொடுப்பாரு. சரி, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? யாராவது அரெஸ்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கன்று வச்சுருப்பாரு? இல்லை, நம்ம நேரடியாக போயிட்டு இப்படி அடிக்கலாம் முடியாது. அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஸோ வந்து பட் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அல்லது வந்து ஒரு சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போதைப் பொருள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கடத்தலில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா, அது நமக்கு ஒரு தகவல் வருது, உறுதியான தகவல் வருது அப்படின்னா, அதை வந்து நம்ம காவல்துறைக்கு வந்து கண்டிப்பாக தெரிவித்து அவங்க மூலமாக வந்து நடவடிக்கை எடுக்க வந்து பல சமயங்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐஏஎஸ் கலெக்டர், இன்னொரு ஐபிஎஸ்சி எஸ்பி. ஐஏஎஸ் நிறைய ஸ்டேட்ஸ்லலாம் நான் வடக்க வேலை பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பி வர்சஸ் டிஎம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஓடும்.
ஆனால் 2 பேரும் குரூஷியல். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நீங்கள் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோடைய லா அண்ட் ஆர்டருடைய ஃபஸ்ட்டு ஹெட்டு. ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எஸ்பியோட பேசுவீங்க, எப்படி இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன்? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட், அதாவது டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து என்ன மாதிரி கேசஸ்லாம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அன்றைக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஏதாவது வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படிங்கிறது காலையிலேயே வந்து வந்துடும். அப்புறம் எஸ்பி வந்து பல சமயம் வந்து மீட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். சில டைம்ஸ் வந்து நேரடியாக ஆஃபீஸ் வருவார். ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் தேவை, அல்லது வந்து வேறு, ஏன்னா சில இதெல்லாம் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்களோட சப்போர்ட் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடதோ, ஒரு டாக்டர்ஸ், ஏதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸோட சப்போர்ட் தேவைப்படும், அல்லது வந்து டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அப்போது கலெக்டர் மூலமாக கொஞ்சம் அந்த ஸ்கூலில் சொன்னால் கொஞ்சம் வந்து அது இன்னும் வேகமாக வந்து அது சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. இப்போ சில இதெல்லாம் வந்து வனப்பகுதி ஒட்டி இருக்கிற இடங்களில் வந்து சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து நேரடியாக வந்து எஸ்பி வந்து கலெக்டர் வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் தேவை, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் இன்வால்வ் ஆனீங்கன்னா வேகமாக அந்த இஷ்யூ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து நேரடியாக வந்து எஸ்பிஐ வந்து பல சமயங்களில் வந்து சப்போர்ட் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது பல சமயங்களில் இப்போ ஏதாவது முக்கியமான ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, முக்கியமான வந்து ஏதாவது ஒரு கோயில் திருவிழா நடக்குது, அல்லது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்குது அப்படின்னா நேரடியாக கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, நேரடியாக வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்பியை வந்து வழக்கமாக அழைப்பது ஒரு ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஸோ வந்து அப்போ நேரடியாக வந்து பார்த்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம், அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து இதில் க்ரௌட் கண்ட்ரோல்லாம் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நேரடியாக வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். அதை வந்து அவங்களும் வந்து கேட்டுட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவாங்க, எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல சமயங்களில் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லி சொல்லுவோம், குண்டர் சட்டம். ஸோ அந்த குண்டர் சட்டத்துலேயும் வந்து ஒருத்தங்க ரொம்ப சமூக விரோதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து குண்டர் சட்டத்தில் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டடியில் வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கிறது வந்து நம்ம வழக்கமாக எஸ்பியோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும். எஸ்பி வந்து பரிந்துரை செய்வாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ரொம்ப சமூக விரோதியாக இருக்காங்க, அவங்களால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால், காவல்துறையால் இதை சுயமாக வந்து அவங்கள வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியாது. ஸோ வந்து அது கலெக்டரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அப்போது திருப்பி நம்ம குண்டர் சட்டத்தை செயல்படுத்த முடியும். அது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், ஒரு காவல்துறை மேலே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். அண்ட் வந்து காவல்துறையும் இணைந்து அந்த மாடர்ன் நிர்வாகத்தோடு சேர்ந்து செயல்பட்டால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கட்டுப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து இப்படி இருக்குது. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் சொல்லித்தரதும் அதுதான். 11th 12th என்சிஆர்டி புக்கு மெயினாக ஸ்கூல் புக்ஸை படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டிகிரியை ஆப்ஷனல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ தான் தேவைங்க. 11th 12th என்சிஆர்டி நல்லா படிச்சிட்டிங்க, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இப்போது ஹெல்த் சிஸ்டத்தை போய் பார்ப்பேன். அப்போ ஹெல்த் சிஸ்டம்ன்றது மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டாக ஹெல்த்லேயே இருந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு. இன்னொரு சைடு பிடபிள்யூடி போய் பார்ப்பீங்க. என்ஜினியரிங்கில் அவன் அவ்வளோ நாள் இருந்து அவன் சீனியர். எப்படி உங்களுடைய என்சிஆர்டி நாலேஜ் தாங்க ஒரு கலெக்டருக்கு, மீன்ஸ் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எப்படி அக்குமுலேட் பண்ணுறீங்க? எப்படி உங்களால் ஹெல்த் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது? இன்ஜினியரிங்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கலெக்டர் கீழே தானே வருது, எப்படி அது வருதுங்க? இப்போது நிர்வாகம் நடத்துறதுங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து மேன் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம எப்போவுமே எதுலேயுமே, அதை வந்து நான் அரசாங்கத்தில் மட்டும் நான் சொல்லலை, இப்போ நீங்கள் தனியார் துறையிலையும் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனிக்கு ஹெட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மேன் மேனேஜ்மெண்ட், அதுதான் வந்து நம்பர் 1 முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மேனேஜ்மெண்ட், கரெக்டாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நம்பர் 2 தான், செகண்ட் தான். அப்போ வந்து யார் நல்லா வேலை செய்வாங்க, ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க கீழே வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, நாலேஜ் வைஸ் நல்லா தெரியுமா அவங்களுக்கு, 2வது இன்டெகிரிட்டி வைஸ் எப்படி அப்படின்னு, 3வது டெக்னிக்கல் காம்பிடென்சி எப்படி அப்படின்னு, அப்புறம் 4வது அவங்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க், சின்சியராக, இல்லை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கேட்பாரா, அல்லது வந்து எப்படி அவர் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போவாரா, இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ வந்து அந்த கரெக்டான ஒரு ரிசோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, கரெக்டாக வந்து ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு திருக்குறள் கூட இருக்குது, இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுதான் நிர்வாகம் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டான ஆளை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் டெலிகேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதே தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லா ரொம்ப நாள் வேலை செஞ்ச கண்டிப்பாக ஒரு டாக்டரோ அல்லது ஒரு டீனோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து காது கொடுத்து கேட்கவும் செய்யணும். ஸோ வந்து
100% அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா பல வருஷங்களா வந்து அவங்க வந்து அந்த துறையிலே வந்து இருந்திருக்காங்க. டீப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த நாலேஜ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்து, அவங்க மூலமாவே நம்ம வேலையும் வந்து வாங்கணும். ஸோ வந்து அதுதான் வந்து அந்த ஒரு டூல். ஸோ அப்படி தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணணும். இப்போ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் பொறுத்தப்போ அதான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாருமே ஒரே லெவலில் வந்து வேலை செய்வாங்கன்னு கிடையாது. ஒரு சிலர் வந்து நல்லா வேலை செய்வாங்க, ஒரு சிலர் நல்லா வேலை செய்ய மாட்டாங்க. அதில் அப்புறம் நம்ம நாள் போக்கத்தில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நம்ம வெவ்வேறு இடங்கள் போகும்பொழுது, அப்போது இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் நிறைய நமக்கே தெரிய வந்துடும். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கான்செப்ட்ஸ் நிறைய வந்து நமக்கே தெரிய வந்துடும். எக்ஸ்போஷர் வந்து ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல டீப் எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த மட்டிலும், அப்புறம் எல்லா செக்டர்ஸ் பொறுத்த மட்டிலும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் வித் டைம் இந்த மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு கலெக்டருக்கு எவ்வளோ நேரங்க தூங்க முடியும்? அது வந்து ஒவ்வொரு கலெக்டரை பொறுத்து. பட் அது ஒரு ப்ரெஷர்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நைட் வரைக்குமே வந்து உங்களுக்கு தூங்குற வரைக்குமே 10:30 இருக்கட்டும், 11 இருக்கட்டும், அப்போ வரைக்குமே வந்து ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் மார்னிங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க் வந்து ஆரம்பிச்சிடும். ஆன் அன் ஆவரேஜ் பட் எல்லா கலெக்டர்ஸுமே வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூங்கினா நல்லது. ஸோ வந்து அதை ட்ரை பண்ணணும். பட் அந்த ஒர்க்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ டிசாஸ்டர், இப்போ கலெக்டர்னாலே இப்போ எப்போ எங்களுக்கெல்லாம் கலெக்டரு சென்னையில் இருக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவுனா கலெக்டர் தான் முடிவு பண்ணோம். என்ன கலெக்டர் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டிசாஸ்டர்னா இமீடியட்டாக ஈவன் எல்லா இடத்துலையுமே இப்போ செங்கல்பட்டாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் அதோடைய இதாகிற போகிறீங்க, கிங் பின் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன பண்ணுவீங்க அந்த டைமில்? எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா டிசாஸ்டர்ஸ்லாம்? ஆமாம், இந்த கடந்த வருஷம் வந்து அந்த புயல் வந்து சென்னை நோக்கி வரும்பொழுது அது மாமல்லபுரம் கிராஸ் பண்ணி தான் வந்து சென்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து நான் மாமல்லபுரம் போயிட்டேன். ஓகே. ஸோ அங்கேருந்து தான் வந்து எல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக அந்த கடற்கரை ஓரத்துலேருந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணோம். எப்படி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அது பக்கத்தில் ரிலீஃப் முகாம்ஸ்லாம் வந்து ஷெல்டர்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஸோ அங்கே அது மூலமாக தான் அங்கே தான் கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த ஹாலிடேலாம் வந்து விடணும்னு வர ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்போ நம்ம விடாமல் விட்டுட்டோம், ஹாலிடே லீவ் விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அப்போது ஸ்கூலுக்குலாம் வந்து சில்ட்ரன் பசங்களாம் வந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து புயல் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து மாட்டிக்குவாங்க, அல்ட்டி ஸ்கூல் போகிற வழியில் மாட்டிக்குவாங்க. அது பெரிய ரிஸ்க். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி நாங்கள் அந்த நாளைக்கு வந்து நாங்கள் லீவ் எடுத்தோம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபைலாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைலுக்கு பின்னாடி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ இது பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, ஏதோ எழுதுறீங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னமும் நிறைய இருக்குல்ல, ஒரு குடும்பம், அவங்களுடைய எதிர்காலம், அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்களா? கண்டிப்பாக நான் எப்போவுமே வந்து நான் அதை யோசிக்கிறது உண்டு. அந்த ஒரு ஃபைல் வருதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 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 மனிதரோட கதை இருக்குது அதுக்கு பின்னாடி. ஸோ வந்து அந்த ஆங்கிள் தான் நான் முடிவு எடுப்பேன் அந்த ஃபைலில். அண்ட் ஏகப்பட்ட ஃபைல்கள் வரும். ஸோ வந்து ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபைல் கூட வரும். அது எல்லாமே ஒரே நாளில் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ஏன்னா கலெக்டருங்கிற பொழுது வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம போகணும், நேரடியாக மக்களை சந்திக்கணும், வெவ்வேறு இடங்களுக்கு சென்று ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், மக்கள் தொடர்பு முகாம்கள் நடக்கும், அங்கே மனுக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்குது. அப்போ அது ஃபைல் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு வாரத்தில் 1-2 நாள் நான் ஒதுக்கிடுவேன். ஸோ என்றைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு 100-150 ஃபைல் கிட்ட அந்த மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு ஹியூமன் ஆங்கிளில் அதை பார்த்து தான் வந்து நான் எப்போவுமே முடிவெடுக்கிறது உண்டு. நீங்கள் கலெக்டராக இருந்து இப்போ எவ்வளோ நேரங்க ஆஃபீஸில்? ஏன்னா இன்றைக்கி நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்தா அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, திடீர்னு எவ்வளோ நேரம் ஃபீல்டில் இருக்கணும், எவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்கணுங்க? அப்படி குறிப்பிட்ட எதுவும் கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் தான். எனக்கு நிறையா ஃபீல்டில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அங்கே போனால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ நான் மேக்ஸிமம் நிறையா வந்து ஃபீல்டுக்கு போகிறது தான் நான் விருப்பப்படுறது. பட் குறிப்பிட்ட எதுவும் கிடையாது. ஜென்ரலாக வந்து ஆனால் ஒரு ப்ராக்டிஸாக எய்தர் மார்னிங் ஃபீல்டு, ஈவினிங் வந்து ஆஃபீஸில், அல்லது ஈவினிங் வந்து ஃபீல்டு, மார்னிங் வந்து ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடணும். அல்லது 2-3 நாள் ஒட்டுமொத்தமாக ஃபீல்டு, மீதி 2 நாள் ஆஃபீஸில். வழக்கமாக நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பாங்க, நிறைய மக்கள் வந்து பொதுமக்களும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்குற பெட்டிஷன் அவங்களே நம்ம மனசில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் வழக்கமாக இப்படி தான் நான் முடிவு பண்ணுறது. ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப கண்டினியூஸாக நம்ம வெளியில் ஃபங்க்ஷன்ஸ், மீட்டிங்ஸ், இல்லாட்டி மனு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நேரடியாக அந்த வேலைகளை வந்து பார்வையிடுறது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்கும் ஒரு சில நாட்கள்லாம். இப்போ ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் படிக்கும்போது இந்த எத்திக்ஸுன்ற பேப்பர் ஒன்று, ஜிஎஸ் பேப்பரில் ஒன்றுங்க. அதில் வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆல் இண்டியா 34th ரேங்க் வாங்கினீங்க.
எத்திக்ஸ் பேப்பரோடைய டாப்பர். ஆமா. அதில் இந்த எத்திக்கல் டயலம்மா இப்படிலாம் அது தியரிங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் தியரி. உண்மையாக ஃபீல்டில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் உண்மையாகவே வருமா? அந்த பேப்பருக்கும் இதற்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல கண்டிப்பா அதில வந்து நான் 1, 2 தடவ நான் நேரடியா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்திக் பேப்பர்ல வந்து கேட்பாங்க. அப்போ அந்த சமயத்துல எக்ஸாம் எழுதும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சரி ஏதோ கேஸ் ஸ்டடீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி நம்ம வந்து எழுதிருவோம். பட் இப்போ நேரடியா நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போது நான் வந்து அத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் டயலமா வரும். இது வரும், வரும். இப்போ ரீசெண்டா கூட பார்க்கும்பொழுது நேம் குறிப்பிட்டு சொல்லப் போறதில்ல. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் மாரி வந்து ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி மேல வைக்கிறாங்க. அவங்களோட சீனியர் மேல வந்து வைக்கிறாங்க. எப்படி வந்து இத கொண்டு போறது? அப்புறம் அவங்க சொல்றதையே வந்து நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எப்படி இத விசாரிக்கிறது? அது நம்ம உண்மையா இல்ல தவறான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்றது? அப்படி நம்ம செக் பண்ணோம்னா, அது வெளியில தகவல் வந்து லீக் ஆயிருமா? அப்போ அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருமா? அவங்க பாதிப்பு அடைஞ்சிருவாங்களா? அப்போ இத எப்படி வந்து டிசைட் பண்றது? எப்படி முடிவெடுக்கிறதுன்னே வந்து நான் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன். இந்த நல்லா எத்திக்ஸ் பேப்பர் கரெக்ட்டா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் கேஸ் ஸ்டடிலாம் வந்து கரெக்ட்டா தான் குடுத்துருந்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கேஸ் நாங்க டிசைட் பண்ணி நாங்க ஸ்மூத்தா சால்வ் பண்ணி முடிச்சுட்டோம். ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாங்கங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து நின்னாலும் அவங்க தகுதியானவர், கண்டிப்பாக உதவி தேவைன்னா ஒரு கலெக்டரால் உதவி செஞ்சிட முடியுமாங்க? பவர் இருக்கா? கலெக்டரால பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில ரொம்ப சில விஷயங்கள் தான். மேக்ஸிமம் என்னென்ன உதவிகள் பண்ணி தர முடியுமோ, எல்லாமே வந்து பண்ணி தர முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அ இதெல்லாம் ரொம்ப பிராக்டிகலான விஷயங்கள். நான் ஜஸ்ட் 1, 2 உதாரணங்கள் தான் நான் சொல்றேன். இந்த மாரி பல கேஸஸ் இருக்கு. ரீசென்ட்டா கூட ஒரு ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல போத் மதர் அண்ட் ஃபாதர் அந்த ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க தான். ஐ திங்க் ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க 2 பேருமே. போத் மதர் அண்ட் ஃபாதர் பாஸ்ட் அவே அந்த ரோட் ஆக்சிடென்ட்ல. அப்போ அவங்க பாட்டி தான் அந்த 2 பசங்களையும் வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. ஏதாவது வந்து உதவி ஏதாவது பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. நான் பார்த்துக்கிறேன். பட் வந்து ஏதாவது உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் வந்து எல்லா ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணி கொடுத்தோம். அப்போ இந்த கல்வித்துறை மூலமாக அந்த 2 பசங்க பேர்லயுமே வந்து ₹75,000 ஒரு பாண்ட் வந்து போட்டு விட்டோம். ஸோ அந்த பாண்ட் வந்து அவங்க 18 வயசு ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகி அந்த அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு சேரும். அது ஒண்ணு பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இந்த விபத்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அதில வந்து 1, 2 லட்சம் அந்த மாரி வந்து அரசாங்கம் மூலமா அந்த நிதியுதவி கொடுக்க முடியும். அதையும் ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து உடனே குடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல. அப்புறம் வந்து இந்த அன்பு கரங்கள்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. பெற்றோர்களை இழந்த 2 குழந்தைகளுக்குமே அன்பு கரங்கள் திட்டத்தில ₹2000 பெர் மந்த். அவங்களுக்கு அந்த ஸ்கீம் இருக்கிறது தெரியல. அது யாரும் அவங்களுக்கு கைடும் பண்ணல. கரெக்ட்டா வந்து என் கவனத்துக்கு வந்ததுனால, அந்த ஸ்கீம்ல வந்து உடனே சேர்த்து விடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுவும் 1, 2 மாசத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து அது ஒரு டோட்டலா வந்து அவங்க லைஃபே வந்து நம்ம மாத்தி குடுத்த மாரி தான். அது ஒரு ப்ராப்பர் ஒரு லைஃப் செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்து காலேஜ் சேர்ற வரைக்குமே வந்து இது அவங்க கூடயே இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி வேணாலும் வந்து நம்மளால பண்ண முடியும். நெறைய விஷயங்கள் பண்ணி தர முடியும். ஸோ உங்களுடைய கையெழுத்து பல பேருடைய தலையெழுத்தையே மாத்திரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருண், உங்கள நான் அந்த சின்ன பையன இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு கூட்டு வந்திருந்தாங்க. 2013ல. அப்பத்திலிருந்து ஒவ்வொரு கட்டமா ஒரு விதை மரமாகி இன்னைக்கு ஆலமரமா இருக்கீங்க. ஒரு கலெக்டரா எத்தனையோ பேர் இந்த ஆலமரத்துலேருந்து பயன்பெறாங்க. நானும் நியூஸ்ல பார்ப்பேன். நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிஸி டைம்லயும் வந்து இந்த எங்களுக்கு இவ்வளோ நீங்க பண்றது, ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். எப்படி ஒரு கலெக்டர்னா யாருன்னு பொதுமக்களுக்கும் தெரியணும், சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்க பிஸி டைம்ல டைம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.